குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, திரைப்படங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலமைச்சர் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து பாருங்க புரியுது, போராட்ட களமா இருக்கு. ஆசிரியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்லாம் போராடுறாங்க. ஆனா அதற்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஒரு குரலே கொடுக்க மாட்டேங்கிறாரே, அது ஏன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அது பிசினஸ் சார். கல்லா கட்டுவதில் ஏதாவது தகராறை செய்தீர்கள் என்றால் திமுக காரனுக்கு மீசை கசம் எரிஞ்சிடும். ஓகே, காசுன்னு வந்துட்டா அவன் எதையும் செய்வான், எப்படியும் செய்வான், எந்த நேரத்திலும் செய்வான். இன்னொன்னு பகல் திருடன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராத்திரி திருடன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் முழு நேர திருடன். தன் வேலையை திருட்டாக வைத்துக்கொண்டு, தன் அமைச்சர்களை திருட்டு அமைச்சர்களாக வைத்துக்கொண்டு எப்படி ஒரு ஆட்சியை நகர்த்தி செல்ல முடியும்? ஆதாரம் இருக்கா அப்படின்வான். ஏய், நீ பண்ண சேதாரம் தான் ஆதாரம். தமிழ்நாடு நீக்கு சேதாரப்பட்டு போய் கிடக்கல, அதுதான் ஆதாரம். ஓகே, வெட்டிச்சவடாலும் வீண் பந்தாவும் வெள்ளையும் சொல்லியமாக சுத்தி வந்து 4 பத்திரிகையாளர் என்ற பெயர்ல ரவுடிகளை இறக்கி விட்டு அங்கங்க அடிதடி பண்றது, ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையோ ஆக்கப்பூர்வமான விவாதமோ இல்ல மக்களுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் நீங்க திமுக பார்த்திருப்பீங்களா? அதை செய்யவே மாட்டான். கலவரத்தை செய்து 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 நம்மள அங்க வேடிக்கை பார்க்க விட்டுட்டே இருப்பான். திரும்பி பார்த்தீங்கன்னா ஆட்சி முடிஞ்சிடும். இன்னொன்னு மனசாட்சின்னு ஒரு இருந்தா எவனா செய்வானாங்க? உங்கள் கனவு என்ன, அதை சொல்லுங்கள்ன்றான். அங்க ரோட்ல நிக்கிறாங்களே, போராட நிக்கிறவங்களாம், அவங்களாம் அவன் விஷயம் தானே சொல்றான். ஏன்டா சொன்னதை செய்யலன்னு கேட்டா அதை செய்ய துப்பு இல்ல, உன் கனவை சொல்லு, நான் கைட்டு கடா செய்யறேன்றான்.